வெல்கம் டு ஜேகே ஸ்டுடியோஸ். ஐஃபோன் 16 வந்து கொஞ்ச நாள் ஆன மாதிரி தாங்க இருக்கு. அதுக்குள்ளே ஐஃபோன் 17 வந்து எக்கச்சக்கமான ரூமர்ஸ், இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஐஃபோன் 16ஓட லைன் ஆஃப் ரூமர்ஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றி தான் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். கன்யூஸாக பாருங்க. 17 லைன் ஆஃப் ரூமர்ஸில் வந்து பார்க்கும்போது எலிமினேஷன் சைட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் மாடல்ஸாக அவங்க எலிமினேட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி ஆடட் ஃபீச்சர்ஸில் பார்க்கும்போது ஸோ அவங்க 5G மோடம் இருக்கு இல்லையா, ஆப்பிள் டெசிக்னேட்டட் 5G மோடம் அதுவும் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம 16E பார்த்த மாதிரி. அதுக்கப்புறம் அவங்களோட ப்ரோ மாடல்ஸில் அலுமினியம் பாடி தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் மூணாவது விஷயம், அவங்களோட செல்ஃபி கேமராவை அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நாலாவது முக்கியமான விஷயம், அவங்களோட ப்ரோ மோஷன் டிஸ்பிளேவை கொண்டு வராங்க ஆல் ஓவர் த 17 சீரீஸ். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், அவங்க அல்ட்ரா தின் டிஸ்பிளேவை கொண்டு வராங்க. அதுக்குன்னு ஒரு தனி செக்மெண்ட்டே வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரூமர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா 2025ல ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அப்டேட் ஐஃபோன் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர போறாங்க. அதுவும் ஐஃபோன் 17 வெர்ஷனா நமக்கு வரப்போகுது. ஸோ இதுதான் அவங்களோட பிக்கஸ்ட் அப்டேட்டா கன்சிடர் பண்ணப்படுது. ஐஃபோன் 17 ஏர் ரொம்ப தின்னர் டிசைனை வச்சு ஒரு நியூ டிஸ்பிளேவை ஆட் ஆன் பண்ணி ஒரு புது லுக்கோட ஒரு கேமரா டிவிஷனை செட் பண்ணி இன்னும் நிறைய ஃபியூச்சர்ஸோட வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்க்கும்போது மேக் புக் ஏரோட ஒரு ஸ்டீவ் ஜாப் ப்ரொமோஷன் தாங்க ஞாபகத்துக்கு வருது. ஒரு என்வலப்ல தன்னோட மேக் புக் ஏர் அடைச்சி எடுத்துட்டு வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி இருக்குன்னு அவர் ரிவீல் பண்ற ஒரு ஸ்டைலுமே பார்க்கும்போது ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரொமோஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமான்னு தெரியல. பட் இது ஒரு பிக் ஸ்டெப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஐஃபோன் 17 ஏர் ரூமர்ஸை இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போமா. அல்ட்ரா தின் டிசைன், இதோட சாசியோட திக்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி 5.5 mm தாங்க. ஸோ அதோட திக்கர் ஏரியா ரியர் பம்ப் கேமராவுமே வந்துடும். ஸோ நமக்கு கிடைச்ச டம்மி மாடல்ஸில் இந்த மாதிரி தாங்க பார்க்க முடிஞ்சுது. இப்போ வரைக்கும் அவங்களோட தின்னஸ்ட் ஐஃபோனாக இருக்கிறது ஐஃபோன் 6 அட் 6.9 mm இருக்குங்க. 10லாம் வந்ததுக்கப்புறம் அவங்களோட திக்னஸை டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேட்ரி, கேமரா லென்சஸ், ஃபேஸ் ஐடி, ஹார்ட்வேர், ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் அவங்களுக்கு ஆட் ஆன் பண்ணுறப்போ சைஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தாங்க இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணிவிட்டு ஒரு பழைய திக்னஸ், அதாவது ஐஃபோன் 6 ரேஞ்சு கிட்ட இருக்கிற திக்னஸ்க்கு போகிறதுன்றது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம ஃபோன் கையில் வந்த அப்புறம் தாங்க தெரியும். கூடவே ஐஃபோன் 17 ஏர்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைட்டானியம் அலுமினியம் காம்பினேஷனில் அவங்க பாடி வந்து பில்ட் பண்ணுறாங்க. இதோட வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 145 கிராம்ஸ். ஸோ இதை நம்பவே முடியும். ஐஃபோன் SE2 அப்படி இல்லைனா 13 மினி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த செக்மெண்ட்டில் இருக்குங்க வெயிட் பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் கேமராவை பொறுத்த வரைக்கும் 48 மெகா பிக்சல் சிங்கிள் கேமரா தாங்க கிடைக்கும். வித் ஹரிசாண்டல் பாரை வந்து அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்க்ரீன் சைஸ் ரூமர்ஸாக கேட்கும்போது ஐஃபோன் 14 ப்ரோக்கும் மேக்ஸ்க்கும் இடையில இது வைக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா 6.6 to 6.7 இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பட்டன்ஸ்ல எந்த விதமான ஒரு ரிடக்ஷனுமே இல்லை இவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கிறப்பையும். அதே சமயத்தில் அவங்களால ஸ்பீக்கர் கிரில்லையுமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியல. 2 கிரில்ஸ் லைக் சிமெட்ரி சைடில் பார்க்கும்போது 2 மொத்தமே 4 கிரில் தாங்க இருக்கு. அர்லியராக பார்த்தீங்க அப்படின்னா 5 கிரில்ஸ் வந்து நமக்கு இருக்கும். அடுத்து ஒரு மேஜர் அப்கிரேடு, இது முன்னாடியே பண்ணியிருக்கணும், பட் இது மேஜர் அப்கிரேடாக எடுத்துகிட்டு வரதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஐஃபோன் 17 எல்லா லைனப்ஸுமே 120 Hz லைக் ப்ரோ மோஷன் டிஸ்பிளேவை கொண்டு வராங்க. இதுவுமே சாம்சங் கிட்ட இருந்து தான் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ அதனால இவங்க 120 Hzக்கு போகிறாங்க அப்படின்றது ஒரு நல்ல சைன் அப்படியே தான் பார்க்கப்படுது. இதோட வந்து ரூமர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A19 சிப் வித் 12GB ரேம், மேபி 256GB கூட அவங்க பேஸ் பாயிண்டாக வச்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் கேமரா நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி 12 24 மெகா பிக்சல் அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது நிஜமாவே ப்ளஸ் சைன். அதே மாதிரி 17 ஏரில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5G மோடம் சிப் இதில் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணுறாங்க. கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35 வாட்ஸ் அவங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறாங்க. பட் இது ரொம்ப கம்மி தான். பட் சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங் அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயத்தில் இவ்வளோ தின் டிசைனாக இருக்கிற ஒரு மாடல் ஹீட் மேனேஜ்மெண்ட்டாக எப்படி கண்ட்ரோல் பண்ண போதும் அப்படின்னு இதோட ப்ரைஸ் பாயிண்ட் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 1 lakh கிட்ட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதோட ஹீட்டிங் டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஏதாவது சேம்பர்ஸ் ஏதாவது ஆட் பண்ணாங்க அப்படின்னா நிஜமாவே இது வர்த்தாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் நிஜமாவே ட்ரெயினாக இருக்க போது அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க. ஸோ இந்த விதத்தில் ஏதாச்சும் ஒரு டெக்னாலஜி ஏதாவது இன்க்ளூட் பண்ணி ஸோ இதை அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னா இது நிஜமாவே சேல்ஸ் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.